போலீஸ் விசாரணை மற்றும் காவல் நிலைய மரணங்கள் நிகழும்போது அதற்கு காரணமாக உயரதிகாரிகள் மீது நேரடியாக கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அஜித்குமார் மரண வழக்கை விரைந்து விசாரித்து 3 மாதங்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு சட்டத்தின் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அஜித் குடும்பத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பில் 1 லட்சம் இழப்பீடு வழங்கியுள்ளோம் என்றார். அரசு தரப்பிலிருந்து குறைந்தது 1 கோடி இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையையும் முன்வைத்தார். மேலும் நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் காவல் மரணங்கள், விசாரணை கைதிகள் மரணம் உள்ளிட்ட நடவடிக்கைகளில் எழும் முதல் குரலாக இருப்பது தமிழக வாழ்வுரிமை கட்சிதான். முதல் சட்டமன்ற குரலாக என்னுடைய குரலாகத்தான் இருக்கும். அதேபோல அஜித்குமாருக்கும் அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கும் உண்மையான ஆறுதல் என்றால் நீதி கிடைப்பதுதான். தவறு செய்தவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தி உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும். வருகின்ற சட்டமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக இதற்கு நீதி கேட்டு எங்களது குரல் நிச்சயம் ஒலிக்கும் என்றார் அக்கட்சியின் தலைவர் தி. வேல்முருகன்.